நம்முடைய சிரமங்கள், கஷ்டங்கள், நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு, நம்மை சுற்றி போடப்பட்ட வளையங்கள், சூழ்ச்சிகள் எல்லாம் உடைத்து எறியப்படுவதற்கு இந்த தொழுகை மிகப்பெரிய பலனை தரும், மிகப்பெரிய பலனை தரும். ஆனால் என்ன வருத்தம் அப்படின்னா, இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கம்மி. வருஷத்தோட வருஷம் ரமதானுடைய சமயத்திலே பள்ளிவாசல்களிலே தொழுகை நடக்கிறது, அல்லது ஒரு சில நபர்கள் தஸ்பீஹை தொழுகிறோம், அல்லது குறிப்பிட்ட சில நாட்களிலே பராத், மேராஜ் போன்ற இரவுகளில் மட்டும் அதை செய்வதற்கு முனைகிறோம். ஆனால் என்னிடத்தில் கேட்டால் வாரத்தில் ஒரு தடவை, அதுவும் இல்லாமல் ரொம்ப லாங்காக இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்று இந்த தொழுகையை நாம் கையில் எடுத்துக் கொள்ளும் பொழுது அந்த வாரம் முழுக்க பரக்கத்தோடு, அந்த வாரம் முழுக்க அனைத்து விதமான முசீபத்துகள், கஷ்டங்கள் எல்லாம் விளக்கப்பட்டு ஒரு நிம்மதியான ஒரு நல்வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு இந்த தொழுகை மிகப்பெரிய கை கொடுக்கும், மிகப்பெரிய கை கொடுக்கும். முழுமையாக பாருங்கள், இந்த காணொளியிலே உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தஸ்பீஹ் தொழுகை என்று ஒரு தொழுகை இருக்கிறது, தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியும். ஸலாத்து தஸ்பீஹ் என்று சொல்வார்கள். தஸ்பீஹ் தொழுகை என்றால் என்ன? 4 ரக்காத்துகளை கொண்டு அமையப்பட்ட ஒரு தொழுகை. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஏன் இதற்கு ஸலாத்து தஸ்பீஹ் தொழுகை என்று பெயர் வந்தது என்றால், நார்மலாக நம்ம தொழக்கூடிய தொழுகையில் என்ன இருக்கும் அப்படின்னா, வஜ்ஜிஹத்து ஓதுனா வஜ்ஜிஹத்து ஓதுவோம், சனா ஓதுனா சனா ஓதுவோம், அதுக்கு பின்னாடி சூரா ஃபாத்திஹா ஓதுவோம், அதுக்கடுத்து ஒரு லம்மு சூரா, துணை சூறா ஓதிக்கொள்வோம், அதற்கு பிறகு ஒரு ருக்கூ செய்வோம், சஜிதா செய்வோம், அத்தஹியா திருப்பி இருப்போம், இருந்துட்டு சலாம் கொடுத்துட்டு தொழுகையை முடிச்சிருவோம் இல்லையா? ஆனால் இந்த தஸ்பீஹ் தொழுகை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது, ஏனைய தொழுகைகளை போன்று இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமானது. அதில் சில முக்கியமான தஸ்பீஹாத்துகள் எண்ணப்படுகிற ஒரு எண்ணிக்கையிலே நாம் நிறைவாக சொல்ல வேண்டும். 4 ரக்காத்துகள் மொத்தம். அந்த தஸ்பீஹ் தொழுகை என்பது 4 ரக்காத்துகள், சுமார் ஏறத்தாழ 300 தஸ்பீஹுகள். என்ன தஸ்பீஹ் சொல்ல வேண்டும்? முதல்ல அதை சொல்லிடுறேன், சொல்லிட்டு தொழுகையினுடைய முறையை சொல்கிறேன், தொழுகை எப்போ தொழ வேண்டும் சொல்கிறேன், இதனால் கிடைக்கக்கூடிய பலனை சொல்கிறேன். இந்த வீடியோவில் எல்லாம் சொல்லப்படும். முதல்ல இந்த தஸ்பீஹ் தொழுகை என்பது குறிப்பிட்ட ஒரு தஸ்பீஹ் இதிலே மாறி மாறி ஒரு சுமார் 300 விடுத்தம் சொல்லப்படுவதனால இந்த தொழுகைக்கு தஸ்பீஹ் தொழுகை என்று பெயர் வந்திருக்கிறது. என்ன தஸ்பீஹ் அது என்றால், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த 4 வார்த்தைகளை சுமார் 300 தடவை இந்த தொழுகையிலே சொல்ல வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த 4 தஸ்பீஹாத்துகளை சேர்த்து மொத்தமாக 300 தடவை சொல்ல வேண்டும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, அது தொழுகையினுடைய அமைப்புக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு எல்லாருமே தொழுகிற மாதிரி இது ஒரு நஃபீலான தொழுகை. முதல்ல தக்பீர் கட்டும் பொழுது தஸ்பீஹ் நஃபீல் தொழுகை 4 ரக்காத் என்று நாம் நியத் செய்து தக்பீர் கட்டிக்கொள்ள வேண்டும். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த அறிஞர்கள், ஹஸரத் அஹ்மத் பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய முக்கியமான மாணவர்களில் கட்டுப்பட்டவர், சையதுனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய அறிவிப்புகளிலே பல இடங்களிலே வரக்கூடிய ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்ற அறிஞர் பெருமகனா சொல்கிறாங்க, ராத்திரி நேரத்திலே நீங்கள் தஸ்பீஹ் தொழுவதாக இருந்தால் 2 ரக்காத்தா தொழுவுங்க. அதாவது 2 ரக்காத் தொழுது முடிச்சு சலாம் கொடுத்துருங்க, அடுத்து 2 ரக்காத் தொழுவுங்க. பகல் நேரத்திலே நீங்கள் தஸ்பீஹ் தொழுகை தொழுவதாக இருந்தால் 4 ரக்காத் மொத்தமாக சேர்த்தி தொழுதுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தஸ்பீஹ் தொழுகை 2 ரக்காத்தாவும் தொழுவலாம், 2 ரக்காத்தாக பிரிச்சும் தொழுகலாம், மொத்தமாக சேர்த்தும் தொழுகலாம். எந்த டயத்தில் தொழுகிறீங்களோ அதுக்கு தக்கவாறு நீங்கள் பிரிச்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். பகல் என்றால் 4 ரக்காத்தை சேர்த்து ஒரே சலாத்தில் தொழுது முடிக்கிறது. ராத்திரி தொழுவதென்றால் 2 பிரித்து தொழுவது. இது ஹஸரத் அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் காட்டித்தரக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். சரி வாங்க, இப்போ தஸ்பீஹ் தொழுகையினுடைய நியத்து அல்லாஹ்விற்காக வேண்டி தஸ்பீஹ் தொழுகை, தஸ்பீஹ் நஃபீல் 4 ரக்காத் அல்லது 2 ரக்காத் அல்லாஹ்விற்காக வேண்டி தொழுகிறேன் கிபிலாவை முன்னோக்கி என்று சொல்லி நியத்தை வைத்து தக்பீர் கட்டி கொள்ளுங்கள். தக்பீர் கட்டி முடிச்சுட்டு வழமையாக நம்ம என்ன செய்வோம்? வஜ்ஜிஹத் ஓதுனா வஜ்ஜிஹத் ஓதுவோம், சனா ஓதுனா சனா ஓதுவோம். சனா ஓதி முடித்ததுக்கு பின்னாடி ஒரு 15 தடவை நான் மேலே சொன்ன அந்த கலிமாக்கள் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், இதை 15 தடவை ஓத வேண்டும். இதை ஓதி முடித்ததுக்கு பின்னாடி சூரா ஃபாத்திஹா ஓதணும், அதுக்கடுத்து துணை சூறா ஓதணும். துணை சூறா ஓதின பின்னாடி உடனே குனிஞ்சிடக்கூடாது. அந்த துணை சூறா ஓதியதற்கும் ருக்கு செய்வதற்கும் இடையிலே ஒரு 10 தடவை இந்த கலிமாக்களை மறுபடியும் ஓதிக்கொள்ள வேண்டும். இப்போ 15 + 10 25 இல்லையா? அதுக்கடுத்து ருக்குவில் நார்மலாக நம்ம செய்யக்கூடிய தஸ்பீஹ் இருக்குமில்ல, அதை 3 தடவை செஞ்சுக்க வேண்டியது. செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 10 தடவை இந்த கலிமாக்கள். அப்போ +10 சேர்த்துக்கிட்டோம்னா 35 ஆச்சு.
ருக்கூலேருந்து எந்திரிக்கும், தலையை தூக்குறோம், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்லுவோம் இல்லையா? அது சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு 10 ப்ளஸ் சேர்த்தா 45. இதை முடிச்சுட்டு நேராக சஜிதாவுக்கு வர்றோம். சஜிதாவில் வந்து நார்மலாக நம்ம சஜிதாவில் ஓதக்கூடிய தஸ்பீஹ் 3 தடவை ஓதுறோம். ஓதி முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 10, 55 ஆயிடுச்சு. இதோட சேர்த்து 2 சஜிதாவுக்கு இடையில ஒரு சின்ன இருப்பு உட்காருவோம்ல, அந்த இருப்பிலே ஒரு 10 தடவை நார்மலாக அங்கே ஓதக்கூடிய அந்த துவா ஓதி முடித்து விட்டு இந்த குறிப்பிட்ட கலிமாக்களை 10 தடவை, 55 ப்ளஸ் 10 65 ஆச்சு. அதுக்கடுத்து 2வது சஜிதா ஓதக்கூடிய தஸ்பீ, அதற்கு பின்னால் இந்த குறிப்பிட்ட சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், இது 10 தடவை. இப்போ டோட்டல் 75 டைம்ஸ் ஆயிடுச்சு, 75 தடவை. ஒரு ரக்காத்தில் 75 தடவை என்ற வீதம் 4 ரக்காத்துகள் 300 தடவை. இது ஒரு அமைப்பு, இதுதான் பிரபலமான ஒரு அமைப்பு. இன்னும் வேறொரு அமைப்பு இருக்கிறது. 2ஐயும் போட்டு ஒரே வீடியோவிலே சொல்லி உங்களை குழப்ப வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. இது பிரபலமாக பல இமாம்கள், பல வழிகாட்டிகள் நமக்கு இதை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஒரு பிரபலமான ஒரு வழிமுறை இது. அதாவது தஸ்பீ தொழுகையினுடைய அமைப்பிலே ஒரு பிரபலமான, இன்று நம்மிலே பலர் பின்பற்றக்கூடிய ஒரு பிரபலமான அமைப்பு இது. இந்த அமைப்பில் நாம் தஸ்பீ தொழுகையை தொழ வேண்டும். ஹதீஸில் எப்படி வந்திருக்குன்னா, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய வாப்பா அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு நான் ஒரு அழகான கிஃப்ட்டை தரப்போகிறேன், உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பரிசை கொடுக்க போகிறேன், நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும், பின்பற்றினால் அல்லாஹ் என்ன தருவான், உங்கள் பாவத்தை மன்னிப்பான், உங்கள் கஷ்டத்தை போக்குவான், உங்களுடைய சிரமங்களை எல்லாம் நீக்குவான், எனவே இதை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லிட்டு இந்த தஸ்பீ தொழுகை ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறாங்க. பல ஹதீஸ்களிலே அறிவிப்புகளிலே இந்த ஹதீஸ் வந்ததினாலே ஒரு அறிவிப்பு இன்னொரு அறிவிப்போடு சேரும் பொழுது ஹதீஸுக்கு பலம் கூடுகிறது. சில பேர் சொல்லிட்டு அலைவான், அப்படிலாம் ஒரு தொழுகையே கிடையாது, தஸ்பீ தொழுனா சொல்லலாம் சும்மா ஃபுருடா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம காதில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பல ஹதீஸுகளிலே, பல நூல்களிலே, பல்வேறு விதமான ரூட்டுகள் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறதுனால இது உறுதிப்படுத்தப்பட்ட ஹதீஸ். இது வந்து அமல் செய்வதற்கு தகுதியான ஹதீஸ் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த தொழுகை, இந்த 4 ரக்காத்து உள்ள 300 தடவை ஓதி தொழக்கூடிய இந்த தொழுகை இருக்கிறதே ரொம்ப மகத்துவமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களால் முடிந்தால் அப்பாஸே டெய்லி இதை தொழுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். முடியலைன்னா டெய்லி உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா அன்னைக்கு தொழுவுங்கன்னாங்க. அதுவும் முடியலன்னு சொன்னால் மாதத்தில் ஒரு நாள் தொழுவுங்கன்னாங்க. அந்த மாதத்தில் ஒரு நாள் கூட தொழுவதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா வருஷத்தில் ஒரு தடவை தொழுவுங்கன்னாங்க. அதுவும் கிடைக்கலன்னா ஆயுஸில் ஒரு தடவையாவது இந்த தஸ்பீ தொழுதுருங்க, விட்டுறாதீங்க. அல்லாஹ் மொத்த பாவத்தையும் அழித்து விடுவான். ஹோல்சலாக மொத்த பாவத்தையும் எல்லாம் அழிச்சிட்றான் இந்த தொழுகையை கொண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக சிறப்பு செய்தியை சொன்னார்கள். பாவம் அளிப்பது மட்டுமல்ல, நம்முடைய சிரமங்கள், கஷ்டங்கள், நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு, நம்மை சுற்றி போடப்பட்ட வளையங்கள், சூழ்ச்சிகள் எல்லாம் உடைத்து எறியப்படுவதற்கு இந்த தொழுகை மிகப்பெரிய பலனை தரும், மிகப்பெரிய பலனை தரும். ஆனால் என்ன வருத்தம் அப்படின்னா, இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கம்மி. வருஷத்தோட வருஷம் ரமதானுடைய சமயத்திலே பள்ளிவாசல்களிலே தொழுகை நடக்கிறது, அல்லது ஒரு சில நபர்கள் தஸ்பீஹை தொழுகிறோம், அல்லது குறிப்பிட்ட சில நாட்களிலே பராத், மேராஜ் போன்ற இரவுகளில் மட்டும் அதை செய்வதற்கு முனைகிறோம். ஆனால் என்னிடத்தில் கேட்டால் வாரத்தில் ஒரு தடவை, அதுவும் இல்லாமல் ரொம்ப லாங்காக இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்று இந்த தொழுகையை நாம் கையில் எடுத்துக் கொள்ளும் பொழுது அந்த வாரம் முழுக்க பரக்கத்தோடு, அந்த வாரம் முழுக்க அனைத்து விதமான முசீபத்துகள், கஷ்டங்கள் எல்லாம் விளக்கப்பட்டு ஒரு நிம்மதியான ஒரு நல்வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு இந்த தொழுகை மிகப்பெரிய கை கொடுக்கும், மிகப்பெரிய கை கொடுக்கும். எனவே தான் அறிஞர்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் இதை தினசரி தொழக்கூடிய வழக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். அதனால் பல பலன்களை அவர்கள் வாழ்க்கையிலே பெற்று அனுபவித்து அதை தங்களுடைய சீடர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லித் தருவதை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தஸ்பீஹ் தொழுகை என்பது மகத்தான தொழுகை, இதை கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே வாரத்தில் ஒரு தடவை ஜும்மா தினத்திலாவது கண்டிப்பாக பெண்களுக்கு வீட்டில் உங்களால் தொழுக முடியும், அதை ஒதுக்கிங்க, நேரம் ஒதுக்கி. அதிகபட்சம் போனால் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் ஆகும் இந்த தொழுகையை முடிப்பதற்கு. அந்த ஒரு 25 நிமிஷத்தை வாரத்தில் ஒரு தடவை வெள்ளிக்கிழமை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். வாய்ப்புள்ளவர்கள் ஆண்கள் வாரம் ஜும்மாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்துவிட்டால் இந்த தொழுகையை தொழுது விடலாம். ஜும்மாவுடைய நன்மையும் கிடைத்து போய்